அது வெயில் காலம். பயங்கரமான வெப்பம் இருந்தது. வயல்வெளி பக்கத்துல இருந்த ஒரு மரத்தடியில அப்பா ரமேஷ், பையன் ஹரிஷ், பொண்ணு பவ்யா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னா கேட்டிங்களா பசங்களா? இப்போ பார்த்தீங்களா, என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைப்பா. இந்த வயல்வெளியில் சில்லுன்னு இவ்வளோ மரங்கள் இருக்குது, ஜாலியாக உக்காரலாம். இங்கே வீட்டுக்கிட்ட எதுவுமே கிடையாது. வீட்லேயும் சூடாக இருக்குது, வெளியிலையும் சூடாக இருக்குது. ஃபேன் போட்டால் அங்கேயும் சூடாக இருக்குது. வீட்டை விட இங்கே தான் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆமாப்பா, வீட்டை விட இங்கே தான் நல்லா இருக்கு. மரத்தடியில நல்லா காத்தடிக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலத்தை பார்த்துட்டு இருந்தா பவ்யா. பவ்யா ஒரு எலி வயல்ல சுத்திக்கிட்டு திடீர்னு ஒரு பொந்துக்குள்ளார போறத பார்த்துட்டு இருந்தா. அப்பா, ஏன் எலிங்கெல்லாம் பொந்துக்குள்ளேயே இருக்குங்க? அது பொந்து இல்லடா செல்லம். ஒரு விதத்தில் சொல்லணும்னா அது எலியோட வீடு மாதிரி. அப்படின்னு சொன்னதும் பவ்யா ஆச்சரியப்பட்டு போனா. என்னப்பா நீங்க சொல்றீங்க? எலிக்கு கூட ஒரு வீடு இருக்கா? ஆமாம்மா, நமக்கு வீடு எப்படி இருக்கோ அதுங்களுக்கும் பொந்துன்றது வீடு மாதிரி. இப்போ நீ பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த எலி எத்தனை தடவை வீட்டிலேருந்து வெளியே வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே போச்சு பார்த்தல. அப்பா, முதல்ல எலி எதுக்கு அந்த வீட்டிலேருந்து வெளியே வரணும், அப்புறம் மறுபடியும் உள்ளே போகணும்? கண்ணா, வெயில் சூடுன்றது நமக்கு மட்டும் கிடையாது. பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. சாப்பாடு தேடுறதுக்காக பொந்தை விட்டு வெளியே வருங்க. சாப்பாடு கிடைச்சதும் அதை எடுத்துக்கிட்டு திருப்பி பொந்துக்குள்ளே போயிடுங்க. இப்ப அந்த எலி பூமிக்கு அடியில வீடு கட்டி சந்தோஷமா இருக்குல்லப்பா? ஆமாம்மா. அப்போனா பூமி கடியில் வீடு கட்டினா ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்ல வரீங்க? அப்படின்னு ஹரிஷ் கேட்ட கேள்விக்கு ரமேஷ் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். ஆமாப்பா, நம்ம கூட இந்த வெயிலுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வீடு கட்டலாம். அடாடா தங்கச்சி, நானும் அப்பா கிட்ட இதை தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ சொல்லிட்ட. நம்ம அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டினா எப்படி இருக்கும்பா? ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. இந்த அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டுறதை பற்றி நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டலாம் அப்படின்னு குழந்தைங்க கூட ரமேஷ் பேசிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். வழக்கம் போல அன்னைக்கு கூட கூலரை போட்டுக்கிட்டு மாமியாரும் மருமகளும் சாரதா, அனாமிகா, குழந்தைங்க ஹரிஷ், பவ்யாவும் பாய போட்டுட்டு சந்தோஷமா படுத்தாங்க. அப்பாவும் பிள்ளையும் பிரசாதும் ரமேஷும் ஆளுக்கு ஒரு கட்டில்ல படுத்துட்டு இருந்தாங்க. இப்படி நேரம் போய்கிட்டே இருக்கும்போது அர்த்த ராத்திரி வேளையில அந்த ஊர்ல டிரான்ஸ்ஃபார்மர் திடீர்னு வெடிச்சு போயிடுச்சு. அதனால ஊருக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. ஒரே இருட்டா இருந்தது. கூலரும் நின்னு போயிடுச்சு. இப்போ வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஹரிஷும் பவ்யாவும் எழுந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ரமேஷ் டார்ச்ச வச்சுக்கிட்டு இருந்தான். பசங்களா, பயப்படாதீங்க. கரண்ட் போயிருக்கு, அதனால தான் டார்ச் கொண்டு வந்திருக்கேன். பயப்படாதீங்க. ரொம்ப புழுக்கமா இருக்குப்பா. ஆமாப்பா, ரொம்ப புழுக்கமா இருக்கு. அனாமிகா, அம்மா எழுந்துருங்க, கரண்ட் போயிடுச்சு. பசங்க அழகாக பாருங்க அப்படின்னு கூப்பிட்டதும் தூங்கிட்டு இருந்த பிரசாத், அழாதீங்கடா, வாங்க நம்ம போய் வெளியே உக்காருவோம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தாரு. குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத். வெளியில ஒரே இருட்டா இருந்துச்சு. ரமேஷ் வந்து கட்டில வெளியில போட்டான். பிரசாத் குழந்தைங்களோட அந்த பெட்ல உட்கார்ந்திருந்தாரு. அப்புறம் அனாமிகாவும் சாரதாவும் கூட தூக்க கலக்கத்துல வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. ரமேஷ் கட்டில கொண்டு வந்து போட்டான். மாமியாரும் மருமகளும் ரமேஷும் அதுல உட்கார்ந்தாங்க. என்னங்க, இந்த கரண்ட் ஏன் போச்சுன்னு கேட்டுக்கிட்டீங்களா? இல்லை சாரதா, தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா வீட்டு பக்கம் ஒருத்தரையும் காணோம். நீங்களே போய் கேட்டுக்கிட்டு வந்தா என்னவா? இந்த இருட்டில் இந்த கிழவனை எங்கே போக சொல்கிற? என்ன தெரிஞ்சுக்க சொல்கிற? அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சுந்தரங்கிறவரு டார்ச் எடுத்துட்டு அங்க வந்தாரு. ஏப்பா சுந்தரம், கரண்ட்டு எப்போ போச்சு? எப்போ திரும்பி வரும்? டிரான்ஸ்பாரை வெடிச்சு போச்சாண்டா. இந்த ராத்திரி ஃபுல்லாக கரண்ட் வராதாண்டா. நம்ம வெளியே இருக்க வேண்டியதுதான். அட போட, வெளியே துளி கூட காற்று இல்லை. அதுக்கு தாண்டா பிரசாத், வா 2 பேரும் ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சி உழுக்குவோன்றேன். நீ தயாராகிட்டல்ல, முதல்ல நீ ஒரு மரத்தை பிடிச்சி உழுக்கு. அந்த காற்றுக்கு நான் கொஞ்சம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடுவுல சுந்தரம் பேசினாரு. அதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். நீ பாட்டு எழுந்திருச்சு உன் வேலைக்கு போயிடுவ.
நீ வேலைக்கு போனா உன் காட்டில் பணமழை பெய்யும், நான் தலையில துண்டை போட்டுக்க வேண்டியதுதான். இதுதானடா நமக்குள்ள இருக்கிற நட்பு. அப்படின்னு சுந்தரம் அங்க இருந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்போ ஹரிஷ் தூக்க கலக்கத்துல, ஐயோ தாத்தா, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, எனக்கு விசிறி விடுங்க. என்னால முடியாதுடா. போய் உங்க பாட்டி பக்கத்துல படுங்க, அவ விசிறியால விசிறி விடுவா. போங்க பசங்களா, போய் பாட்டிக்கிட்ட படுத்துக்கோங்க. அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சாரதா உட்கார்ந்திருந்த கட்டில் கிட்ட வந்தாங்க. மருமகளே, வீட்டுக்குள்ள போய் விசிறி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. என்னங்க, அந்த டார்ச் லைட்டை கொடுங்க, நான் வீட்டுக்குள்ள போய் விசிறி எடுத்துட்டு வரேன். சரி அனாமிகா. அப்படின்னு சொல்லி டார்ச் லைட்டை அனாமிகா கிட்ட கொடுத்தா ரமேஷ். அனாமிகா டார்ச் லைட்டை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு மூலையில இருந்த விசிறியை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா. ஹரிஷும் பவ்யாவும் அவங்க மடியில படுத்துட்டு இருந்தாங்க. சாரதாவும் அனாமிகாவும் 2 பேருக்கும் வீசி விட்டுட்டு இருந்தாங்க. இப்படியே நேரம் போயிட்டு இருந்தது. டே ரமேஷ், பார்த்தா கரண்ட் நைட்டு பூரா வராது போல இருக்கு, நீ போய் படுத்துக்கோ. இல்லப்பா, எனக்கு தூக்கம்லாம் ஒன்றும் வரல. இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? காலைல எழுந்திரிச்சு நிலத்துக்கு போனல. ஆமாடா கண்ணா, குழந்தைங்களோட வந்து கட்டல்ல படு. நிலம்னு சொன்னோடனே ஞாபகம் வருதுப்பா. காலையில குழந்தைங்களோட நிலத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா. ஆமாங்க, குழந்தைங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா? ஒன்றும் பண்ணல அனாமிகா. மரப்பொந்துல இருக்கிற எலிகளை பார்த்துட்டு இந்த சம்மருக்கு நம்மளும் எலிகள் மாதிரியே அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டலாமான்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னதும் சாரதா, அனாமிகா, பிரசாத் 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசினாங்க. என்னடா அப்பா அது, அண்டர் கிரவுண்டு வீடா? ஆமா சாரதா, குழந்தைங்களுக்கு வந்த ஐடியா நல்லா இருக்கு. இது நம்ம வாழ்வாதாரத்துக்கு கூட உதவும். அப்படின்னா இதை நம்ம வியாபாரமாகவே பண்ணலான்னு சொல்கிறீங்களாப்பா? மாமா என்ன சொல்ல வராருன்னா, முதல்ல நாம வீடை கட்டி பாப்போம். அது சரியா வந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரிய வரும். அவங்களும் அவங்களுக்கு வேணும்னா நம்ம கிட்ட வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி அண்டர் கிரவுண்ட் வீடு கட்டலாம். அப்படிதானே மாமா? ஆமா மருமகளே. அப்படின்னு எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. முழுசா விடிஞ்சிருச்சு. வெளியில கட்டில்ல பிரசாதும் ரமேஷும் உட்காந்துக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா ரமேஷா, நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற காலி கிரவுண்டில் அண்டர் கிரவுண்ட் வீடு கட்டலாம். அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் வந்து பூமி பூஜை செஞ்சாங்க. அப்பாவும் பிள்ளையும் வேலைய ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. சில மாதங்கள்ல அண்டர் கிரவுண்ட் வீடு ரெடி ஆச்சு. எல்லாரும் சேர்ந்து அழகா சில்லுன்னு இருந்த அந்த அண்டர் கிரவுண்ட் வீட்ல இருந்தாங்க. ஏண்டா பேராண்டி, ஏமா பேத்தி, நீங்க நினைச்ச மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் வீடு ஜெல்லி ஜெல்லுன்னு இருக்கா? ஆமா தாத்தா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல சில்லுன்னு இருக்கு. இனிமே நாம இங்கதான் இருக்க போறோம்ல தாத்தா? ஆமாம்மா. அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல ஏறி எல்லாரும் மேல வந்தாங்க. ஐயர்கிட்ட பேசி ஒரு நல்ல நாள் அதுவுமா கிரகப்பிரவேசம் வச்சாங்க. வெளியில எங்களோட அண்டர் கிரவுண்ட் வீட்டு புதுமனை புகுவிழாவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோன்னு போர்டு வச்சாங்க. அதை பார்த்த எல்லாரும், அண்டர் கிரவுண்ட்ல வீடா, அடடே கேட்கவே நல்லா இருக்கே அப்படின்னு உள்ள வந்து பார்த்தாங்க. உள்ள எல்லாருக்கும் பயங்கர சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. சாரதா, எங்களுக்கு கூட இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடு. கண்டிப்பா கமலா, உனக்கு இல்லாத வீடா என்ன? பிரசாத், இந்த அண்டர் கிரவுண்ட் வீடு ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு கூட ஒன்று கட்டி கொடுங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் உக்காந்து பேசுவோம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா எல்லாருக்கும் பாயாசம் கொடுத்தா. எல்லாரும் பாயாசத்தை கொண்டு வந்து சாப்பிட்டாங்க. இப்படி அன்னைக்கு அண்டர் கிரவுண்ட் கிரகப்பிரவேசம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. மறுநாள் காலையில பிரசாத் சுதர்ஷன் கிட்ட பேசினாரு. ஆமாங்க, இவ்வளோ செலவாகும். நீங்கள் நல்லா யோசிச்சு என்ன முடிவுன்னு சொல்லுங்க. பரவாயில்ல பிரசாத், செலவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நல்ல வீடு போதும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸா பிரசாத் கிட்ட கொடுத்துட்டு போனாரு. இப்படி அன்னைக்கு சாயந்தரம் அண்டர் கிரவுண்ட் வீட்ல எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது சாரதா கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து தந்தாங்க. இந்த பணத்தை கமலா கொடுத்தாங்க. மாமா, இந்த பணத்தை ராதா கொடுத்தா. இப்படி மாமியாரும் மருமகளும் அண்டர் கிரவுண்ட் வீடு கட்டுறதுக்கு பணத்தை மாத்தி மாத்தி தந்தாங்க. இப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டு அந்த ஊர்ல இருந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அண்டர் கிரவுண்ட் வீடு கட்டி கொடுத்து அவங்களும் இது மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
இப்படி அவங்களுடைய குழந்தைகளுக்கு விளையாட்டுத்தனமா வந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டு ஐடியா பெரியவங்க உண்மையான வாழ்க்கையில நிகழ்த்தி தங்களோட வாழ்க்கைய மேம்படுத்திக்கிட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பாய். ரோட்டுக்கு சைடுல இருந்த தாபால கல்லா பெட்டிக்கிட்ட சாரதா உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. மருமக அனாமிகா எதிரில கைய கட்டி நின்னுக்கிட்டு இருந்தா. மருமகளே, என்ன இன்னைக்கு நம்ம தாபா கடைக்கு எந்த கஸ்டமரும் வரவே இல்லையே? இல்ல மத்த ஹோட்டலும் நம்மள மாதிரியே சாப்பிட யாரும் இல்லாம காலியா இருக்கா அப்படின்னு மருமகளை மாமியார் சாரதா கேள்வி கேட்ட உடனேயே மருமக வெடக்காரமா ஒன்னு சொன்னா. நான் வேணா எல்லா ஹோட்டலுக்கும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? கிண்டலாமா? இல்ல அத்த, நீங்க சொன்னீங்களேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சுதீர் அஞ்சலி அப்படிங்கிற ஒரு ஜோடி அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாங்க. அவங்கள பார்த்த மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன சாப்பிடுறீங்க நீங்க? பன்னீர், பாலக் பன்னீர், வெரைட்டியான பிரியாணி கூட இருக்கு. எல்லாம் சூடா இருக்குங்க சார். சாப்பிட்றதெல்லாம் சூடா இருக்கு, அது சரி. ஆனா உட்காந்து சாப்பிட்ற இடமும் சூடா இருக்கு. இது வெயில் காலம், வெளியில வெயில். அப்படி இருக்கும்போது சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்குன்னு நாங்க வந்தா அங்க சில்லுன்னு இருக்கணும்ல. நீங்க நிம்மதியா போய் உட்காருங்க, இங்க கூலர் இருக்கு. நீங்க சாப்பிட ஆரம்பிச்ச உடனேயே நான் அதை போடுறேன், சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சாரதா சொன்னதும் சுதீர் எதுவுமே பேசாம தன்னோட மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. நான் முதல்லயே சொன்னேன், இந்த தடவை வெயில் கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமா இருக்காத்த. ஏசி போடலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு கூலராவது வாங்கி வைக்கலாம். தாபாக்குள்ள வர்றவங்க எல்லாருக்கும் சில்லுன்னு அந்த கூலர் காத்து பட்டதும் சந்தோஷப்படுவாங்க அத்தன்னு சொன்னனா. எங்கேயாவது நான் சொன்னதை கேட்டீங்களா அப்படின்னு சொன்னதும் அப்பா புள்ள ரமேஷும் பிரசாதும் அங்க வந்தாங்க. மாமியாரும் மருமகளும் தாபாவை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகா பெட்ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டான். அப்போ அண்ணனும் தங்கச்சியும் பவ்யாவும் ஹரிஷும் சேர்ந்து சாரதா கிட்ட வந்தாங்க. பாட்டியம்மா, அம்மா எங்க இருக்காங்க? அவளுக்கு ஏதோ தலைவலின்னு படுத்துக்கிட்டு இருக்காப்பா. அப்படியா? போய் அம்மாவை கூட்டிட்டு வாடி. சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பவ்யா அங்கிருந்து போகும்போது சாரதா சொன்னாங்க, ஏய் நில்லுடி, இவ்ளோ பெரிய மனுஷி கண்ணு எதிர்க்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். பொய் சொல்லாதீங்க பாட்டி, நீங்க குள்ளன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு பவ்யா சொன்னதும் பக்கத்துல இருந்த ஹரிஷ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். கோவம் வந்த சாரதா 2 பேரையும் முறைச்சிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கடி? பாட்டி அம்மா கிட்ட தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் பவ்யா, பாட்டி வந்துட்டு அத கேக்கல. இவ்ளோ பெரிய ஆள் இவங்கள போய் குள்ள மனுஷின்னு சொன்னல, அத பத்தி தான் பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி? ஆமாண்டா கண்ணா, என்ன பார்த்தா பெரிய மனுஷி மாதிரி உனக்கு தெரியலையாடி? சாரி பாட்டி, எனக்கும் நீங்க குள்ளமா தான் தெரிஞ்சுங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு பயமே வராது பாட்டி அம்மா. பவ்யா, பாட்டி கிட்ட விளையாடினதெல்லாம் போதும். முதல்ல நீ போய் மம்மிய கூட்டிட்டு வரியா? மறுபடியும் பாரு, நான் இங்க இருக்கல்லடா. என்ன வேணும்னு என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணா செஞ்சு தரேன். எனக்கும் தங்கச்சிக்கும் பசிக்குது பாட்டி, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு ஹரிஷ் சொன்ன உடனேயே சாரதா பவ்யாவை பார்த்தாங்க. அடே பசங்களா, 2 பேருக்கும் தானே பசியா இருக்கு. இந்த வாயாடி இவ்ளோ நேரம் பேசினாலே பசிக்குதுன்னு ஒரு வார்த்தை நடுவுல சொன்னா என்ன? அது இல்ல பாட்டி, நான் உங்ககிட்ட பேசும்போது நீங்க குள்ளம் அது இதுன்னு சொல்லிடுவேன். உங்களுக்கு கோவம் வரும், எங்க 2 பேரையும் மறைப்பீங்க, அதுக்கப்புறம் சோறு கிடைக்காது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா சொல்லுங்க? அதான். சரி விடுங்க 2 பேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு வரேன். பாட்டிமா, பிளேட்ல கிடையாது, லஞ்ச் பாக்ஸ்ல. எதுக்குடா இப்ப லஞ்ச் பாக்ஸ்ல கேக்குற? உங்களுக்கு தான் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்களே, லஞ்ச் பாக்ஸ்ல சோத்த கொண்டு எங்க போய் சாப்பிட போற அப்படின்னு சாரதா கேட்டதும் மறுபடியும் பவ்யா கிண்டலா பேசினா. குளத்துல இறங்கி சாப்பிட போறோம் பாட்டி அப்படின்னு சொன்னான். உடனே சாரதாக்கு பயங்கர கோவம் வந்தது. ஒன்னும் சொல்ல முடியல. கிண்டல் பண்றதுல அம்மாவை உரிச்சு வச்சிருக்கா. என்ன பண்றது, அதே ரத்தம் தானே இந்த குட்டிக்கிட்டையும் ஓடுது. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, பாட்டி அம்மா பார்த்தது போதும். உங்க பார்வைய பார்த்தே பயப்படுறதுக்கு நான் ஒன்னும் தாத்தா கிடையாது. உன்னோட பேத்தி பவ்யா, எங்க அப்பாவோட பொண்ணு. நீ போய் லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடு குழம்பெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு வா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாட்டி. சரிடிமா போறேன்
அப்படின்னு குழந்தைங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதும் அங்க இருந்து கிளம்புனாங்க. பசங்க ஹரிஷும் பவ்யாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா, நீ சொன்ன ஐடியா சூப்பரா இருக்கு. குளத்துல தண்ணியில படகு, படகுல உட்காந்து லஞ்சு, அந்த படகுல கொடைக்கு அடியில உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆஹா, நினைச்சாலே நல்லா இருக்கு. இத நம்ம அடிக்கடி பண்ணலாம்டி பவ்யா. ஏற்கனவே பண்ணிருக்கோம்ல, அதனாலதான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு போலான்னு அம்மா கிட்ட நீயும் நானும் சொல்லலான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். நடுவுல பாட்டியே வந்து நமக்கு சாப்பாடு போடுறாங்க. இந்த வெயிலுக்கு படகுல நம்ம உட்காந்து சாப்பிடலாம் சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா லஞ்ச் பாக்ஸ கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. இந்தாங்கடா லஞ்ச் பாக்ஸ். எங்க போறீங்களோ எங்க சாப்பிடுறீங்களோ போங்க. ஆனா தினமும் உங்க அம்மா உங்களுக்கு இப்படிதான் லஞ்ச் கொடுத்து அனுப்புறாளா? ஆமா பாட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு குழந்தைங்க 2 பேரும் வெளியே போனாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பினதுக்கு அப்புறமா சாரதா வெளியில நாற்காலிய போட்டுக்கிட்டு வெளியில காத்து வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப சோகமா அனாமிகா சாரதா கிட்ட வந்தா. ஏண்டிமா, கொஞ்சம் தண்ணி வேணுமா உனக்கு? தண்ணி வேண்டாத்த, கொஞ்சம் டீ கொடுங்க. ரொம்ப தலைவலியா இருக்கு. இந்த சூட்ல சுட சுட டீ குடிக்கிறியா? பானையில இருந்து தண்ணி கொண்டு வர, அதை குடி. இரு வர. கொஞ்சம் உயிர் வந்தா மாதிரி இருக்கும். என்ன வெயில் காலமோ என்னவோ இது. ஹைவே பக்கத்துல தாபாவை வச்சுக்கிட்டு பிசினஸ் நல்லா போகும்னு நினைச்சா என்னமோ கண்ணை ஏமாத்துற மாதிரி. கொஞ்ச நாள் நல்லா இருந்தது, இப்ப டல்லா இருக்கு. முதல்ல இருந்த வருமானம் இல்ல, போட்ட முதலீட்டு எடுக்க முடியல. இப்படியே போச்சுன்னா என்ன பண்றதுனே தெரியல. இதையே நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆனா தலைவலிய தவிர தீர்வு எதுவும் கிடைக்காது. சொல்லு, போய் ரிலாக்ஸா இரு. அப்ப ஏதாவது யோசனையாவது வரும்ல. எங்கேயும் இல்லாத சௌகரியத்தெல்லாம் கூட நம்ம தாபால நம்ம ஏற்பாடு பண்ணினோம். அப்படி இருந்தும் தாபால சாப்பிட யாருமே வரலனா பிரச்சனை எங்கேயோ இருக்கு அத்தை. உலகம் தெரியாத பொம்பளைய உட்கார வச்சு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டேன்னா நான் என்னத்தம்மா சொல்லுவேன்? நீ ஏன் சொல்லு. சரி விடுங்க, தாபாவை பத்தி நான் ஏதாச்சும் பண்ணிக்கிறேன். ஆமா, பசங்க 2 பேரையும் காணுமே, எங்க போனாங்க? பசிக்குதுன்னு சொல்லுச்சுங்க. சாப்பாடு போட்டுட்டு வரேன்னு சொன்னேன். வேண்டாம், லஞ்சை கட்டி கொடுன்னு பாக்ஸை எடுத்துட்டு 2 எங்கேயோ போயிருக்கு. ஆமா, குழந்தைங்களுக்கு தினமும் இப்படிதான் லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்புறியா சாப்பாட? ஆமாங்க அத்தை. தினமும் லஞ்ச் பாக்ஸை கொண்டு போயிட்டாதுங்க. எங்க சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா? தெரியாதே அத்தை. இந்த பசங்க பாக்ஸ் எடுத்துட்டு போய் எங்க உட்காந்து சாப்பிடுறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏதோ மரத்தடியில குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிடுதுங்களாமா. இப்ப நீ குழந்தைங்கள பத்தி யோசிக்கலாம் தேவையில்ல. ரோட்டுக்கு பக்கத்துல இருக்க நம்ம தாபாவை பத்தி யோசி. சரி, நான் தாபா பக்கத்துல போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கொடைய எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து தாபாக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்போ அனாமிகாவ குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. திரும்பி பார்த்தா அந்த தாபால இருந்து கொஞ்ச தூரத்துல குழந்தைங்க இருந்தாங்க. இவ்ளோ தூரத்துல இருந்து குழந்தைங்க கண்ணுக்கு தெரியல. வேக வேகமா குழந்தைங்க கிட்ட வந்து பார்த்தா அனாமிகா. ஹரிஷும் பவ்யாவும் ஆத்தங்கரையில இருக்க படகு மேல கொடைய பிடிச்சிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவும் வந்து படகுல உட்கார்ந்துக்கிட்டா. அப்போ அனாமிகாக்கு நல்லா குளுகுளுன்னு இருந்துச்சு. ஆஹா பசங்களா, இந்த கூலிங்காக தானா வீட்ல இருந்து லஞ்ச் பாக்ஸை இங்க கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா மம்மி அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு ஒரு ஐடியா வந்தது. மனசுக்குள்ளேயே, குளத்தங்கர தாபாவை ஏற்பாடு பண்ணா எப்படி? இது வரைக்கும் யாரும் அதை ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. தடவையா நான் பண்றேன். குளத்து மேல தாபாவை கட்டுறேன். பாக்குறவங்களுக்கும் புதுசா இருக்கும். தீம் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். சம்மர் அப்படிங்கறதால குளு குளுன்னு இருக்கிறதுக்காக எல்லாரும் இதை ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாரையும் உடனடியா கவர்ந்து இழுக்கவும் செய்யும். இத பண்ணினா கண்டிப்பா பிசினஸ் பெருசா டெவலப் ஆகும். அத்தைக்கு கூட இந்த விஷயத்த நல்லபடியா எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சு 2 நாள்ல குளத்துக்கு மேல ஒரு தாபாவையே கட்டிட்டா அனாமிகா. அந்த தாபால மாமியார் சாரதாவையும் கூப்பிட்டுட்டு வந்து காமிச்சா அனாமிகா. இவ்ளோ தூரத்துக்கு யாரடிமா வருவாங்க? வருவாங்க அத்தை, நீங்க பாத்துட்டே இருங்களேன். நம்ம பிசினஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹைவேக்கு வந்தா. அந்த இடத்துல பெருசா வெல்கம் டு சம்மர் தாபா அப்படின்னு போர்டு வச்சான். அத சாரதா படிச்சு பார்த்தாங்க. எப்படி இருக்கு அத்தை? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. பகலெல்லாம் வெளிச்சத்துல இது நல்லபடியா தெரியும். ராத்திரில நல்லா தெரிய கலர் கலர லைட்ட மாட்டிரலாம். அதானம்மா? அதேதான் அத்தை. எது எப்படியோ நீ மட்டும் சூப்பர்டிமா. சரி சரி வா, நம்ம பிசினஸ பார்க்கலாம் அப்படின்னு சாரதா சொன்னாங்க. அனாமிகாவும் சாரதாவும் சேர்ந்து ஆத்தங்கரையில இருக்க அந்த தாபா கிட்ட வந்து சேர்ந்தாங்க.
மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நடத்தின இந்த ஆத்தங்கர தாபா நல்லா ஹிட் ஆச்சு. பிசினஸும் சூப்பரா நடந்துச்சு. அவங்க குடும்பம் எந்தவித கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருந்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.